அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது சப்த கன்னிமார்கள் பத்தி பார்க்க போறோம். அதுல முதலாவது பிராமி, அதாவது இவங்க பிராமணி அப்படின்னு சொல்லுவாங்க. சப்த மாதர் கூட்டத்துல முதலாவதா உள்ள தேவி இந்த பிராமியர் எனப்படுறவங்க. இந்த பிராமி தான் சப்த கன்னிமார்கள் கூட்டத்துல முதலாவது இருக்கிறவங்க. படைப்பு கடவுளான பிரம்மாவோட அம்சமா இவங்க இருக்கிறதுனால இவங்களுக்கும் பிரம்மாவை போலவே 4 முகங்கள் இருக்கு. 4 கைகள் 8 கண்கள் உடையவளா இவங்க இருக்காங்க. இவங்க சிதம்பரத்துல உள்ள தில்லை காளி கோவில்ல மூலக பிராமி தேவியானவள்னு இவங்கள சொல்லுவாங்க. இவங்கள நம்ம வழிபட்டுட்டு வந்துட்டு இருந்தோம்னா நமக்கு கல்வி, அதே போல ஞாபகத்திறன், இது எல்லாமே நமக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும். அடுத்தது நம்ம பார்க்க போறது மகேஸ்வரி. அம்பிகையோட தோளில் இருந்து உருவானனால மகேஸ்வரி ஈஸ்வரன் இவங்களோட சக்தியால சம்ஹாரம் செய்யறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இவங்க மகேஸ்வரனோட சக்திய தனக்குள்ள அடக்கினவங்க. இவங்களுக்கு மொத்தம் 3 கண்கள் இருக்கும். ஜடா மகுடத்துடன் இவங்க காட்சி அளிப்பாங்க. இவங்க மான் மலு ஏந்தி அபயவரம் காட்டிங்கிற மாதிரி ஒரு 4 கரங்களோட இவங்க இருக்கிறதாவும் சொல்றாங்க. இவங்களுக்கு பிடிச்ச நிறம் வெண்மை, பிடிச்ச திசை வடகிழக்கு, அதாவது ஈசானியம் திசைய இவங்களோட கண்ட்ரோல்ல இருக்கிறதாவும் சொல்லுவாங்க. இவங்களை நம்ம வழிபட ஆரம்பிச்சோம்னா நம்மளோட கோபத்தை போக்கி நம்மள சாந்தமா மாத்துவாங்க. அதனால மனம் ஒருமைப்பாடு இல்லாதவங்க இந்த அம்மனை நம்ம வழிபடலாம். அடுத்தது கௌமாரி. கௌமாரன் என்றால் நம்ம குமரன் சொல்லுவாங்க. முருக கடவுள், ஈசன், உமையாள். அடுத்தது நம்ம பார்க்க போறது கௌமாரி. இவங்க முருக கடவுளோட அம்சமா இருக்காங்க. இவங்களுடைய வாகனமும் மயில் தான் இவங்களோட வாகனம். எல்லா திசைகளுக்கும் இவங்க தான் அதிபதி. கடலோட வயிறை கிழிக்கக்கூடிய சக்தியும் படைச்சவங்களும் இவங்களே. இவங்கள வழிபட்டுட்டு வந்துட்டு இருந்தோம்னா நமக்கு செல்வம் கிடைக்கும். முருக கடவுளோட அம்சமா இவங்க இருக்கிறதுனால இவங்கள வழிபட ஆரம்பிச்சோம்னா நமக்கு இளமையும் அதிகரிக்க ஆரம்பிக்கும். இவங்களுக்கு பிடிச்ச கலர் சிகப்பு. அதனால இவங்களை நீங்க வழிபடும் போது சிகப்பு நேரத்துல வழிபடுற மாதிரி உங்களுக்கு இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போறது வைஷ்ணவி. வைஷ்ணவி அம்மன் அம்பிகையோட கைகள்ல இருந்து பிறந்தவங்க இந்த வைஷ்ணவி. இவங்க விஷ்ணுவோட அம்சம், கருடனை வாகமா கொண்டவங்க. இவங்களை நீங்க வழிபடுறதுனால வளமான வாழ்வு, சகல சௌபாகியம், செல்வ வளம் அனைத்தையுமே இந்த வைஷ்ணவி அம்மன் நமக்கு கொடுப்பாங்க. இவங்களை நீங்க வழிபட்டு வந்தீங்கன்னா தங்கத்துக்கு அளவில்லாம உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். மற்ற கடவுள் மாதிரி இல்லாம இவங்களுக்கு வழிபாடு மட்டும் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு அவசியமா உங்களுக்கு இருக்கும். இவங்களுடைய பிடிச்சமான கலர் நீல நிறம். அதனால நீங்க இவங்களை வழிபடும் போது நீல நிற உடை அணிஞ்சு வழிபடுற மாதிரி உங்களுக்கு இருக்கும். அடுத்தது வராகி அம்மன். வராகி அம்மன் அம்பிகையோட ஒரு முக்கியமான மந்திரியா இவங்களை கருதப்படுது. வராகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பன்றியோட அம்சத்தை இவங்க கொண்டிருப்பாங்க. விஷ்ணுவோட அவதாரங்களை ஒன்றான வராக அம்சத்தை இவங்க கொண்டிருக்கனால இவங்களுக்கு 3 கண்கள் இருக்கு. சிவனோட அம்சமாவும் இங்க இருக்காங்க. இவங்க அம்பிகையோட அம்சமா பிறந்தனால இவங்க சிவன், சக்தி மற்றும் ஹரி இந்த 3 அம்சங்களையும் கொண்டவங்களா இருக்கிறாங்க. எதையும் அடக்கக்கூடிய ஒரு வல்லமை கொண்டவங்க தான் இந்த வராகி அம்மன். பொதுவா சப்த கன்னியர்லயே அனைவருக்கும் பிடிச்ச சப்த கண்ணீரை விளங்குறது இந்த வராகி அம்மன் தான். இவங்களை நீங்க பிரயோகம் பண்ணும்போது மற்ற கன்னிமார்களை விட சீக்கிரமா உங்களுக்கு அருள் கொடுக்கறதுல வராகி அம்மன் முதல் இடத்துல இருப்பாங்க. இவங்க மிருக பலமும் தேவ குணமும் கொண்டவளா இவங்க இருப்பாங்க. அதே போல பிரளயத்துல உலகத்தை காப்பாத்துறதுல இந்த அம்மன் தான் இந்த உலகத்தை காப்பாற்ற போறதாவும் சொல்லப்படுது. அடுத்தது நம்ம பார்க்க போறது இந்திராணி. இந்திரனோட அம்சமாவும் கற்பக மலர்களை கூந்தல சூடியும் யானைய இவங்களோட வாகனமாவும் வச்சிருப்பாங்க. இவங்களை நீங்க வழிபடுறதுனால உங்களுக்கு சொத்து சுகம் உங்களுக்கு அளவில்லாமல் கிடைக்க ஆரம்பிக்கும். அதே போல இவங்களை வழிபடுறவங்களோட உயிருக்கு இவங்க பாதுகாப்பு கொடுப்பாங்க. யாருக்காவது ஜாதகத்துல ஒரு பெரிய அளவு கண்டம் இருக்கு அப்படி இருந்தாங்கன்னா நீங்க இந்த இந்திராணி அம்மனை வழிபட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா நிச்சயம் அதுல இருந்து விடுபட ஆரம்பிப்பீங்க. நல்ல வாழ்க்கை துணை வேணும்னு நினைக்கிறவங்களும் இந்த அம்மனை நீங்க வழிபட ஆரம்பிக்கலாம். சகல சந்தோஷத்தையும் கொடுக்கிற ஒரு அம்சமா இந்த இந்திராணி அம்மன் திகழ்வாங்க. மனமாகாத ஆண்கள் இல்லாட்டி பெண்கள் இவங்களை வழிபட்டாங்கன்னா அவங்க விரும்பின மாதிரியும் அவங்களுக்கு தகுந்த மாதிரியும் வாழ்க்கை நிச்சயமா கிடைக்குன்னு சொல்லி நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்தது நம்ம பார்க்க போற சாமுண்டி. ஈஸ்வரனோட நெற்றிக்கண்ணில இருந்து தோன்றியிருக்காங்க. இவங்க ஒரு பத்ரகாளி அம்சம். ஆனா தன்னோட கோரமான முகத்தை மாற்றி சாமுண்டியா மாறினவங்க. இவங்க தனது 6 சகோதரரோட சேர்ந்து தாருகன் அப்படிங்கிற ஒரு அரக்கனை அழிச்சிருக்காங்க. 16 கைகள், 16 விதமான ஆயுதங்கள், 3 கண்கள், செந்நிற யானை தோளால் ஆன ஆடையை இவங்க அணிஞ்சிருப்பாங்க. இவங்க தான் சப்த கன்னிகையில முதல்ல தோன்றினவங்க.
அதே போல சப்த கன்னிமார்களை அதிக சக்தி கொண்டவங்க இவங்க தான். மனிதர்களுக்கு மட்டும் இல்லை, தேவர்களுக்குமே இவங்க பல வரங்களை தரக்கூடிய அம்மனாவும் திகழ்றாங்க. இவங்களை வழிபட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா எதிரிகளுங்கிறவங்க நமக்கு இருக்கவே மாட்டாங்க. எப்பேற்பட்ட எதிரிகளா இருந்தாலும் அவங்க கிட்ட நம்மளை காப்பாத்துவாங்க. நமக்கு தேவையான அனைத்து பலங்களையும் கொடுப்பாங்க. அதே போல சொத்து சுகங்களையும் நமக்கு இந்த சாமுண்டி தேவி அம்மன் கொடுப்பாங்க. மிக்க நன்றி.